மடப்புரம் காவலாளி அஜித்குமாரின் குடும்பத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் சிவகங்கை மாவட்டத்தின் கீழடி பகுதியில் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ள எடப்பாடி பழனிசாமி காவல்துறையினர் தாக்கியதில் உயிரிழந்த அஜித்குமாரின் வீட்டிற்கு நேரில் சென்று அவரது தாய், சகோதரர் நவீன்குமாருக்கு ஆறுதல் கூறினார். பின்னர் அவரது வீட்டில் வைக்கப்பட்டிருந்த அஜித்குமாரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், அஜித்குமாருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என அதிமுக சார்பில் போராட்டமும் நடத்தப்பட்டதாகவும் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டதாகவும் கூறினார். அஜித்குமார் கொலையில் தாக்குதல் நடத்திய காவல்துறையினருக்கு மேலிடத்தில் இருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், இதற்கு முழு பொறுப்பை அரசே ஏற்க வேண்டும் என தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 20 ஆணவ படுகொலைகள் நடைபெற்று இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளதாகவும், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்று ஒன்று இருக்கிறதா என்பது சந்தேகமாக உள்ளதாகவும் தெரிவித்தார். ஆனால் இதில் ஒரு சம்பவம் என்னவென்றால், இது காவலர்களாக இவ்வளவு பெரிய தாக்குதலை ஏற்படுத்திவிட்டாரா என்று சொல்லுகின்ற போது ஐயம் ஏற்படுகின்றது, சந்தேகம் ஏற்படுகின்றது. என்று சொன்னால் காவல்துறை சம்பந்தப்பட்ட இந்த விசாரணை போது ஈடுபட்டுள்ள காவல்துறை சேர்ந்த அதிகாரிகளுக்கு, காவலர்களுக்கு ஏதோ ஒரு பகுதியிலிருந்து மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்த காரணத்தினால்தான் அவர்கள் இப்படிப்பட்ட தாக்குதலை நடத்திக்கா என்று பரவலான செய்திகள். அது மட்டுமல்ல, அஜித்குமாருடைய உடற்குறு ஆய்வில் பார்க்கும்போது 44 இடங்களில் அவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டிருப்பதாக அந்த மருத்துவ அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதனால்தான் அவர் இறந்தார் என்றும் வெளியாகியிருக்கின்றது அந்த அறிக்கையின்படி. ஆகவே முழு பொறுப்பு இந்த அரசாங்கம் தான் ஏற்க வேண்டும். இன்றைக்கு இந்த அரசாங்கம் சரியான முறையிலே இந்த வழக்கை விசாரிக்கப்பட்டிருந்தால் விலை மதிக்க முடியாத ஒரு உயிரை இழந்திருக்க மாட்டோம் என்பதுதான் என்னுடைய கருத்து.